கபடி இருக்காதீங்க. டேலோ புல்லேலோ டெல்லேலோ புல்லேலோ டெல்லேலோ. நீச்சல் அடிக்க தெரியுமா? அடிக்க தெரியாதா? இல்லைன்னா நான் உன்னை தூக்கி போட்டுருவேன். இது சாப்பிட்டியா? இப்போ பிடிச்சதுனால இந்த மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. அதேமாதிரி நம்ம மீனை கட் பண்ணால் அந்த தலை வால் பீஸ்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், மஞ்சள், கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியா, இடித்த சின்ன வெங்காயம், அரைச்ச தக்காளி, அப்புறம் பூண்டு இடித்தது, 2 எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 5லேருந்து 8 பீஸ் மாங்காய், உப்பு தேவையான அளவு, 200 ml நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம். எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சோன்னே இடித்த பூண்டு, ரெண்டு கிலோவுக்கு ஒரு 250லேருந்து 300 கிராம் வெங்காயம். எப்பவுமே சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ப்ரௌனிஷாக விடக்கூடாது. இது வந்து கரெக்டாக அந்த ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்கும் பாருங்க, அது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் உடச்சி போட்டுருக்கேன். பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும், அடியில் கொஞ்சம் கூட பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சதுன்னா எந்த சமையலுமே நல்லா இருக்காது. தக்காளியும் வெங்காயம் ஈக்குவலாகவே போட்டுக்கோங்க. நான் அரைச்சிருக்கேன், அரைச்சி எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், அந்த டைமில் நீங்கள் மசாலா ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன், எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் வந்து தனியாக அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். கடைசியாக குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் தான் குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது இதை அடி பிடிக்காமல் கிண்டுங்க. உங்களுக்கு அந்த வாசனை வரும். சால்ட் வந்து இது நான் 1.5
டேபிள் ஸ்பூன் போடுறேன், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்ற போகிறேன். அப்புறம் இதோட டேஸ்ட்டு, உப்போட டேஸ்ட்டு, காரம் டேஸ்ட்டு எல்லாமே பார்க்கலாம். நம்ம குழம்பை ருசி பார்க்கும்போது உப்பு, காரம், புளி எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் புளியும் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நான் மாங்காய் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு போடுறேன். இந்த கொதிக்கிற பதம், இந்த பதம் வந்ததுக்கப்புறம் மீனை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது இப்போ ஃப்ரெஷ் மீன்னால 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க, இன்னும் ஒரு மீதி 4 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா மீன் உடஞ்சிரும். குழம்பு மீனும் சேர்ந்து கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கமோ சூப்பரா இருக்கு. மீனோட